வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். சமையல்ன்றதை விட சிற்றுண்டி என்னே சொல்லிக்கொள்ளலாம். ஸ்வீட் அண்ட் இனிப்பு பலகாரம் என்று சொல்லிக்கொள்ளலாம். என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு வேகமாக செய்யக்கூடிய ஒரு டோபி தான். அதாவது இனிப்பு வேகமாண்டத்தின் ஒரு 10 நிமிஷத்தில் செய்வீங்களா? குறைஞ்ச 10-15 நிமிஷத்துக்குள்ள உண்மையிலுமே செய்து கொள்ளலாம். பொருள் எல்லாம் இருந்தால் டக்குன்னு செய்து கொள்ளலாம். ஆனால் இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவையில்லை. ரவையும் சர்க்கரையும் இருந்தாலே காணும் எங்களுக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ரவை டோபி தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் பால் டோபி செய்யிருந்தோம், ஏன்னா அதுவும் பசுப்பாலில் செய்யிருந்தாங்க. இது வந்து ஈஸியாக செய்து கொள்ளலாம். இலகுவான முறையில் நல்ல ஒரு டோபி நாங்கள் செய்து கொள்ளுவோம். தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். நீங்கள் 10 நிமிஷம் சொல்லிட்டீங்க, அப்போ அதுக்கு மேலே கிடைக்கிறாது. அப்போ வேலைக்கு நாங்கள் செய்வோம். முதல் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். இதுக்கு வந்து ஒன்றும் வெட்டுற வேலையில் அப்படி ஒன்றும் இல்லை தானே. அப்போ முதலாவது அடுப்பு மூட்டுற வேலை தான். அடுப்பு மூட்டுக்க குயில் கூவுது. அப்போ இந்த இனிப்பு வந்து பிடிச்சிருக்கு ப்ராடக்ட். அதோட இன்றைக்கு வந்து நெல்லூர் தேர், என்ன தேருக்கு போய் வந்துட்டீங்க. நீங்கள் பார்க்காதாக்கள் வந்து எங்களோட வன்னி வியூ யூடியூப் சேனலில் போய் பாருங்க. நல்லூர் தேர் திருவிழா அந்த காணொலி வந்து போட்டிருக்கோம். அடுப்பெரிய எடுக்கும். அப்படியே அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இந்த தாச்சியை நாங்கள் அடுப்பில் வைப்போம். சட்டி சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து 1/4 கிலோ அளவில் ரவை எடுத்துருக்கிறோம். ரவையை வந்து நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம். ரவை போட்ட உடனே நாங்கள் வறுக்க தொடங்க வேணும். ஏன்னா டக்குன்னு அப்படியே அடிப்பிடிச்சு அந்த எரிஞ்சு கொண்டு வந்துடும். இது வந்து ஒரு நார்மலாக எங்களுக்கு வறுபட்டாலே காணும். ரவையில் வந்து நிறைய சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம். நாங்களே இப்போ நிறைய விதமான சாப்பாடுகள் உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறோம். என்ன ரவை புட்டில் இருந்து லட்டு, நாங்கள் கேசரி, ரவை வடை அப்படி நிறைய செய்திருக்கிறோம். ரவை வந்து ஒரு மெல்லிய பொருள் தானே. இப்போ மெல்லிய ஒரு சூட்டுலாம் நாங்கள் வந்து வறுக்க வேணும். அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரவை வந்து வறுபட்டுட்டுது. இந்த எங்களுக்கு இப்படி பிடிச்சி பார்க்க தெரியும், நல்ல முறுமுறுப்பாக வரும். அந்த பருவத்துக்கு நீங்கள் வறுத்தெடுத்துக்கொண்டா சரி. இப்போ நாங்கள் இறக்குவோம். இறக்கியும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேணும். இப்படியே இருந்தாலும் அப்படியே டக்குன்னு அப்படியே எரிஞ்சு கொண்டு வந்துடும். அப்படியே நாங்கள் இந்த தாஜிக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வந்து தேங்காய் பூ போடாமலும் செய்து கொள்ளலாம். இந்த தேங்காய் பூ போடைக்கு வந்து இன்னும் சுவை வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் ஒரு பாதியிலும் குறைவான தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறோம். தும்புகள் ஒன்றும் இல்லாமல் வெள்ளைப்பூவாக திருவி வச்சுருக்கிறோம். இதை வந்து வறுத்தெடுக்க அப்புறம் இந்த ஈரழிப்பு தன்மை ஒன்றும் இல்லாமலுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பாக வறுபட வேணும். எங்களுக்கு சிரட்டை வச்சது எரியுது சரியா? தேங்காய் பூ எங்களுக்கு வறுபட்டுட்டுது. இதுக்கும் நீங்கள் இந்த மொறுமொறுப்பாக வறுபட வேணும். கையில் பிடிச்சி பார்க்கவே தெரியும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்க வேணும். இந்த ஈரழிப்பு தன்மை கொஞ்சமும் இருக்கக்கூடாது எங்களுக்கு. அதை விட இந்த நிறம் வறுபட்டு கொண்ட வரைக்கும் நிறம் மாறிடும். இந்த ஒரு ப்ரௌன் நிறத்தில் வந்துட்டு வேறு. இப்போ நாங்கள் தேங்காய் பூவையும் இறக்குவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் 1/4 கிலோ அளவில் சர்க்கரை எடுத்துருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு உருக்கி எடுக்கணும். சர்க்கரை வந்து உருவுறதுக்காக போடுவோம். இப்போ தண்ணி விட தேவையில்லை. சர்க்கரை இயல்பாக அப்படி உருகி கொண்டு வரமில்லை, உருகி கொண்டு வரட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து உருகிட்டு இதுக்கு வந்து அந்த ஒரு பாகுபாதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த சர்க்கரையில் வந்து சில நேரம் மணல்கள் அப்படி தூசுகள் இருக்குமில்லை, வடித்து எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக விடுவோம். எனக்கு விடணும் மட்டும் ஒப்புளிக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் விட்டால் காணும், முழம்பு காணுமங்கள் விட்டால் தான் வடித்து எடுக்கலாம் நாங்கள்.
இப்படியே இறக்கி நாங்கள் ஒருக்கா வடிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ரவை டோஃபி செய்ய தொடங்குவோம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் தான் நல்ல நல்ல கொஞ்சம் கிண்டேக்க வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கிண்டலாம். விட்டு விதியான சட்டியண்டா தான் வடிவாக கிண்டி எடுக்கலாம் நாங்கள். பட் அது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டோஃபி தான் இது. அதுதான் இப்போ கணக்க பொருட்களும் தேவையில்லை, அவ்வளோ நேரமும் எடுக்காது எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் காய்ச்சி எடுத்த பானியை விடுவோம். இப்போ வடிச்செடுத்தபடியே எங்களுக்கு பயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதை வடிவாக கலந்து விடுவோம். அதோட வந்து வாசத்துக்காக நாங்கள் ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இது நல்ல வாசமாக இருக்கேன். தேங்காய் பூவும் ஏலக்காயும் சேர்ந்தோட இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இதோட வந்து ரவையை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படி நல்ல வடிவாக கைவிடாமல் கிண்டவும். என்ன சட்டி சரகுது சுடு என்னண்டா பெரிய சட்டி சின்ன அடுப்புண்டபடியா அதை பிடிச்சிருக்கணும். இப்படி பிடிச்சி கொண்டு தான் கிண்டவும். இதை வந்து கிண்டி கொண்டு இருக்க வந்து அடுப்பு வந்து எங்களுக்கு எரியக்கூடாது, தணலில் தான் இருக்க வேணும். எங்களுக்கு இந்த பதம் சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இறைக்கு நாங்கள் ஒரு ரேக்கை வந்து போடுவோம். ரேக்கு வந்து நீங்கள் பட்டர் இல்லாட்டிக்கு நெய் என்னென்றாலும் எண்ணெய் என்றாலும் ஏதாவது பூசிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் பூசி வச்சுருக்கிறோம் ரேக்கு. இப்போ வந்து நாங்கள் போடுவோம். இப்போ வந்து சூட்டோடையே நாங்கள் இப்படியே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் அமர்த்தி பரவி விடுவோம். இது ஒரு துண்டுகளாக தானே நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரவி விடுங்க. நல்ல வாசமாக இருக்கு. ஏன்னா அதுதான் இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக பரவி விட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கத்திக்கும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி போட்டு நீங்கள் வந்து அப்படியே அடையாளப்படுத்தி விட்டால் சரி வெட்டுறதை. இப்போ நல்ல வடிவாக நாங்கள் தட்டி பரவி விட்டுட்டோம். என்ன இப்போ வந்து சூட்டோடையே நாங்கள் ஒருக்கா அடையாளப்படுத்தி விடுவோம். எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் நாங்கள் அப்படியே அடையாளப்படுத்தி விட்டால் சரி. நேரில் கறி விட்டா சரி. நாங்கள் அப்புறம் உடைச்சி எடுக்கிறோம். நெட்டு நெட்டு துண்டா அடையாளப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிடுவேன். ஒன்றும் சொல்கிறீங்க இல்லை, இனிப்பு தானே சாப்பிடுவீங்க. இது சும்மா அந்த அவசரத்துக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு இனிப்பான ஒரு ரவை இனிப்பு தான் இது ஃபுல்லாகவே.
சரி உங்களுக்காக பெரிய பெரிய பீஸ்களாகவும் வெட்டி தான் இருக்குது இருக்கட்டுங்க. ஓ இப்படியே நீ ஒரு அரை மணி நேரம் வச்சா காணும். அரை மணி நேரமே கூடி போச்சு. ஒரு 10-15 நிமிஷத்தால் நாங்கள் அப்படி இருக்க எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும். நாங்கள் இறுக விட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் விட்டால் நல்லா இன்னும் இறுகி வரும். ரெண்டாலும் நாங்கள் இருட்டு போடுறபடியாக எடுத்து பார்ப்போம். மற்றது வந்து ஆயில் பேப்பர்களுக்கு போட்டிருந்தா சிம்பிளாக எடுத்துருக்கலாம். கவுட்டு கொட்டி போட்டு எடுக்கலாம். ஒரு பீஸ் ஆனால் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பீஸ் உடையாமல் வருகுது. ஆனால் இன்னும் ஒரு கிடக்குதுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கணும். நாங்கள் இருட்டு போடுறபடியால் ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. இதுதான் பெரிய பீஸ். அதுதானே எனக்கு புரியாது. இதோட சுகர் போடுவது தெரியா. இதெல்லாம் பெரிய பீஸாக இருக்கேன். அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஓ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓ இப்போ வந்து செய்து முடிக்க நேரம் இருட்டுப்பட்டு போச்சேண்ணா. அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பெரிய பீஸாக தான் எடுக்கிறீங்க. இல்லை பெரிய பீஸ் பேரமாக எங்களுக்கு சரியான நல்லா இருக்குது. ரவா தானே இனிப்பு. இந்த இதில் என்ன லட்டு மாதிரி கிடக்குது. இனிப்பு கூட நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க அந்த தேங்காய் பூ வறுத்து போட்டதில்ல. அது சப்புப்பட நல்லா இருக்கு. தேங்காய் பூ சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. இனிப்பானா கணக்கான இதாக இனிப்பாக இருக்கு. கணக்கான இனிப்பு என்ன பிரச்சனைனா கணக்காக சாப்பிடல. உண்மையிலேயே ஆசைக்கு 2-3 துண்டு சாப்பிடலாம். நிறைய இனிப்பு சாப்பிடல. அதான் ஒரு ஆள் இப்போ ஒரு பீஸும் ஒரு இனிப்பு இல்லை. நாங்கள் செய்தது அளவு. ஒரு அளவாக செய்தால் ஆளுக்கு 2-3 துண்டோட முடிஞ்சிடும். இனிப்பண்டபடியாக தான் கணக்கு செய்யலை. உண்மையிலேயுமே இனிப்பட்ட இப்போ எல்லாருமே சாப்பிடுவோம். நாங்கள் கூடுதலாக இனிப்புகளை வந்து குறைக்கிறது நல்ல பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தான் செய்து நாங்கள் இன்றைக்கு வளமையாக செய்கிற சாப்பாட்டை விட இன்றைக்கு வந்து குறைவாக தான் செய்து நாங்கள். பொதுவாக வந்து பொழுதோட செய்து வச்சுட்டு வட்டி எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா கல் பழகிடும் லட்டு மாதிரி. இதில் உண்மையிலுமே அந்த தேங்காய் பூ போட்டதில் வந்து விசேஷம் இருக்குது. தேங்காய் பூ கட்டாயம் போடணும். போட்டால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். கடைசியாக அந்த சாப்பிடுறது தேங்காய் பூ வருது. கடைசி அந்த வறுவட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ரவை டோபி உண்மையாக நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இப்போ சின்னாக்கள் இருக்கிற வீடுகள் எல்லாம் ஆள் கொண்டு கொடுக்க நல்லா இருக்கும். அதை விட இலவாக செய்யலாம். இலவாக செய்யலாம். இதில் வந்து அளவாக செய்து கொள்ளுங்க. ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.